அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 10 ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கலெக்ஷன் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வந்துடலாம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ராப்ளம் போடுவேன். ஸோ இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 7 புக்லெட்ஸாக உங்களுக்கு ஒரு ரேட் போட்டு விடுவேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 7 புக்லெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த 7 புக்லெட்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிடுவேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வில்லிங்காக தான் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். த எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin 3x by x. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிலேஷன் இருக்குது. இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். லிமிட் u டென்ஸ் டு 0 sin u by u வேல்யூ வந்து 1. கரெக்டுங்களா? அப்போ sin 3x by x ஓட லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த ஸ்கேலர் 3 மட்டும் எனக்கு வேணும். ஏன்னா இந்த டினாமினேட்டரும் இந்த வேரியபிளும் சேமாக இருக்குன்றதால. ஸோ அப்போ sin 3x by 3 into 3 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்ரோச் பண்ணும்போது லிமிட் வேல்யூ வந்து 1 into 3 ஆன்சர் தான் கிடைக்கும், நமக்கு 3 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 1 x டைம்ஸ் log x பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து udv ஃபார்மேட்டில் இருக்குது. இன்டெக்ரல் udv ஃபார்மேட். ஸோ uன்றது log x, dv வந்து x டைம்ஸ் dx எடுத்துக்கிட்டீங்க. ஸோ u டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. du by dx equal to log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. அப்போ du equal to 1 by x into dx மாறும். ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா v கிடைச்சிரும். அப்போ v equal to x square by 2 கிடைக்கும். ஸோ இதனுடைய ரிலேஷன்னா uv மைனஸ் இன்டெக்ரல் vd, இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, ஆன்சர் வந்து -1/4 கிடைக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். அடுத்து ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று அதனுடைய கரஸ்பாண்டிங் மைனர், செகண்ட் டேர்ம் போட்டு அதனுடைய மைனர், தேர்ட் டேர்ம் போட்டு இதனுடைய மைனர். ஸோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 1 வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஏகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ டயகனல் என்ட்ரிஸ் தான் ஏகன் வேல்யூஸாக கிடைக்கும். அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் a minus lambda ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஸோ 2 minus lambda 3 minus lambda கிடைக்கும். ஸோ lambda takes the values 2, 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஹவு many elements order 3 in a cyclic group of order 12 நான் ஒரு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் நீங்கள் 3 தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போது இந்த ஐடியாஸ் பார்த்துக்குங்க. எலமெண்ட் a belongs to z என்ன இருந்தால் ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட் நத்திங் பட் n divided by gcd of a, ஸோ அப்போ 12 divided by gcd of a, 12 போட போகிறீங்க. ஸோ gcd வந்து உங்களுக்கு 4 வர மாதிரி நீங்கள் எடுத்தால் தான் இதனுடைய ஆர்டர் வந்து 3 வரும். இப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 2 எலமெண்ட் தான், 4, 8. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Which of the following statement is true for the sequence in R? Every Cauchy sequence is converges. கரெக்ட். ஏன்னா R is completeன்றதால எந்த ஒரு Cauchy சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கன்வர்ஜ் ஆகும். எல்லா பவுண்டட் சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகணும் அவசியம் இல்லை. -1 சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். மோனோடான் சீக்வன்ஸ் நீட் நாட் பி பவுண்டட். 1, 2, 3, 4 இது வந்து மோனோடான் தான், பட் அன்பவுண்டட் இது. நாட் எவ்ரி Cauchy சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ். இந்த ரியல் பொறுத்தளவுக்கு எவ்ரி Cauchy சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும், பட் இந்த எவ்ரி சீக்வன்ஸ் இஸ் கோஷியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ டியும் உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஎன் வந்து பொறுக்குறீங்க, n ஃபேக்டோரியல் வந்துடும். சம்மேஷன் an into x to the power n ஃபார்முலா பார்க்குறீங்க. ஏஎன் வந்து n ஃபேக்டோரியல். இது வந்து 1/r ஈக்குவல் டு லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an + 1/an. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு வரும். 1/r ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 1/r வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருந்தால் r வேல்யூ வந்து 0. அப்போ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து உங்களுக்கு 0. அடுத்து ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போ அதோட ஆக்சிலரி கண்டுபிடிச்சிருவோம். m² - 5m + 6 = 0. m - 2 m - 3 வந்துடும். ஸோ மல்டிபிள் ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3 மட்டும்தான். ஸோ அப்போ டிஸ்டிங் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்டாக இருக்குன்னா உங்களுடைய கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் c1 e power 2x + c2 e power 3x வந்துடும். எவலுவேட் வேல்யூ ஆஃப் த பீட்டா காமா ஃபங்க்ஷன், அதாவது பீட்டா ஆஃப் 1, 2 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காமா ஆஃப் m divided by gamma of m + n. ஸோ எம்மோட வேல்யூ 1ஆகவும் என்னோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்க போகுது, அதாவது gamma of n + 1 nothing but n factorial. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். gamma of n + 1 nothing but n factorial. ஓகே, அப்போ gamma of 3 னா gamma of 2 + 1 எழுதிக்கலாம். nothing but 2 factorial. அதுதான் எழுதியிருக்கு. ஓகே, அடுத்து f of x equal to x takes the value -π to π. then Fourier series coefficient bn ன்றதை கேட்குறாங்க. ஸோ bn பார்த்துங்க, 1/π -π to π x into f of x dx. ஓகே, ஸோ f of x into sin nx. ஸோ f of x ஓட வேல்யூ வந்து x sin nx போட்டுக்கிறீங்க. ஒரு ஜஸ்ட் udv ஃபார்மேட்டில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா 2 times -1/n + 1/n வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ரெகுலராக சேனல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. MCQ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு 7 புக்லெட்ஸ் எம்சிக்யூஸ் வந்து கொரியர் போட்டுருவேன். இந்த 7 புக்லெட்ஸை 8000 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வந்துடும். இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.